நான் 8th கிளாஸ் பார்க்கும்போது எப்படி எல்லாம் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னு சொல்லும்போது பசங்க எல்லாம் ரொம்ப அவங்களோட இதை நல்ல குரலை உயர்த்தி சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிள்ளைங்க பேசுகிறதுலே தெரியுது நல்லா எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இந்த வருஷம் நல்லா படிச்சிருக்கோம். ஸோ அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அந்த பிள்ளைங்க படிப்பாக தான் படிக்கணும்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி நரிக்குடி கேஜிபி டீச்சர்ஸ் பொறுத்தளவு எனக்குமே ஆரம்பத்துலேருந்தே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை நீட்டாக பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ டீச்சர்ஸாக இருக்கிறதுனால அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்டடியில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு ப்ரேயர் பண்ணுவீங்க இல்லையா? ஏதாவது ஒரு புது விஷயத்தை அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஒரே டீச்சரே சொல்லாமல் ஒரு நாள் வார்டன் சொல்லலாம். ஏன்னா வார்டன் வந்து எல்லா பிள்ளைங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க வார்டன். அப்படிதானே மேடம்? 100 ஸ்டூடெண்ட்ஸையும் பற்றி எல்லாம் புரிஞ்சு அவங்களோட அப்டேட்டு டேட்டா எல்லாமே அந்த பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி தூங்க போகிறாங்க எல்லாமே தெரியும். உண்மையிலே அதெல்லாம் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தான். எங்கள் டீச்சர் இங்கேயே இருக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் ப்ரேயரில் எல்லா பிள்ளைங்களையும் வச்சுட்டு தினைக்கு ஏதாவது ஒரு புது விஷயங்களை சொல்ல வைங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் ஏதாவது ஹெல்த் சம்மந்தமாக சொல்லுங்கம்மா. டெய்லி ஹெல்த் சம்மந்தமாக பேப்பரில் வரக்கூடிய இதெல்லாம் நிறைய நலக்குறிப்புகள் அதெல்லாம் வருது, அது கூட சொல்லுறாங்க. அதே மாதிரி சானிடேஷன் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய டார்கெட் மாதிரி அதை தான் வச்சுருக்குறாங்க. வந்தால் இதை தான் பார்ப்பாங்க. பூராமே டாய்லெட் நல்லா க்ளீனாக இருக்குதா, பிள்ளைங்களோட ஹேபிட்ஸ் நல்லா சுத்தமாக இருக்கிறாங்களா. கிளாஸ் ஹவர்ஸில் நம்ம பாடம் நடத்துகிறோம், பசங்க படிக்கிறாங்க, ஓகே. பட் அதையும் தாண்டி அவங்களோட ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். நீங்களே கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு நாளைக்கு அந்த கிளாஸ் இப்போ முடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம எக்ஸாம் எல்லாம் முடிச்சு ஒரு குழந்தை முன்னாடி வந்து உங்களை மாதிரி டீச் பண்ண சொல்லுங்கள். ஒரு சின்ன ஒரு பேராகிராஃபை கொடுத்து அந்த குழந்தைய சொல்லுங்கள். அவங்களோட ஸ்டைல் அந்த குழந்தை வந்து நடத்த ஆரம்பிக்கும். அதை பார்த்து அடுத்து இன்னொரு குழந்தைங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்னன்னா இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க, பட் அதை வந்து வெளிப்படுத்துகிற திறன் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கிடையாது. ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்க தான் பெரியவங்க அப்படின்னு கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ் படித்தாலும் பட் அதை வெளிப்படுத்துகிற திறன் வந்து இப்போ வர்ற குழந்தைங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை வந்து குழந்தைங்களுக்கு வளர்க்கணும். இன்னும் ஒவ்வொரு ஃப்ரைடேவும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 3 மணிக்கு மேலே பசங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நீங்கள் காமனாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம். தமிழ் டீச்சர் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஒரு நாள் 6th ஒரு நாள் 7th அந்த குழந்தைங்களை பேச வைங்க. கொஞ்சம் அவங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர்லேருந்து கொஞ்சம் ரிலீவாக இருக்கும். அவங்களுக்கு ஹாஸ்டல்லே இருக்கிறாங்க, ஃபுல்லாக லெசனே படிச்சுட்டு இருப்பாங்க. இவ்வளோதான் அவங்களோட மைண்டுன்னு அப்படியே குறுகி போயிடும். ஸோ அப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இது பண்ணணும். நல்லா பயன்படுத்தலாம். அவங்களுக்கு முறைப்படுத்தணும், நம்ம பழக்கங்களை ஏற்படுத்தணும். இன்னைக்கு வாங்குங்க, ஒரு வாரம் டைப்பில் கொடுங்க அப்படின்னு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும்.